ஜஸா. அடுத்தபடியாக மதீனா பள்ளிவாசல் சாந்தோம் மதீனா பள்ளிவாசலுடைய தலைமை இமாமும் நாடறிந்த நாவலர், கட்டுரையாளர், மொழிபெயர்ப்பாளர் மௌலானா மௌலவி டாக்டர் அப்துல் ஹாதி சாஹிப் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதில் முர்ஸலீன் வ ஆலிஹி த்வாஹிரீன் வ அஸ்ஹாபில் மாஜிதீன் அஜ்மாஈன். அம்மா பஅத், ஃபகத் கால அல்லாஹ் தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஃபன்கிஹு மா தாப லக்கும் மினன் நிஸா. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்-துன்யா குல்லுஹா மதா வ கைரு மதாஇத் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. ஸதக ரசூல் நபியில் கரீம். கராமத்துல்லா ரோஷன் சபீஹா தம்பதியரின் நிகா மஜ்லிஸிற்கு வருகை தந்திருக்கின்ற, இரு வீட்டார் சார்பாக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற முஸ்லிம்களுடைய பிரதிநிதியாக நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இங்கே நமக்கு முன்னால் இருக்கின்ற பேராசிரியர் ஜவாஹிருல்லா சாஹிப் அவர்களையும், அவர்களை சார்ந்த தமுமுக நிர்வாகிகள் மற்றும் நம்முடைய சமுதாய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த திருமண நிகழ்வில் நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். நாம் இங்கே வந்ததனுடைய நோக்கம் என்ன? இத்தனை பேரை அழைத்து இந்த நிகாவை செய்வதற்கான அடிப்படை நோக்கம் என்னன்னு சொன்னால், நாம் அனைவரும் அவர்களை வாழ்த்த, அவர்கள் நல்ல விதமாக தம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆக நாம் அனைவரும் வந்திருப்பது துவா, அவர்களுக்காக துவா செய்வதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய நிறைய, அதாவது இன்பப் பொருள்கள், அவனை மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கக்கூடிய இன்பப் பொருள்கள் ஏராளம் இருக்கின்றன. ஆனால் ஒருவன் பெறக்கூடிய அந்த இன்பமான மகிழ்ச்சியான பொருள்களில் சிறந்தது எது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற போது, அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண், ஒரு நல்ல ஒரு குடும்ப பெண், அதுதான் ஒரு மனிதன் பெறக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி, மிக சிறந்த மகிழ்ச்சியான பொருள் என்பது குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய நிலையில் ஒரு பெண் இருக்கின்றாள் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அவ்வாறு வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் அந்த ஆணோடு சேர்கின்ற போதுதான் அவர்கள் தம்முடைய குடும்ப வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொள்வதற்கும், தம்முடைய சந்ததிகளை இனப்பெருக்கம் செய்வதற்கும், தம்முடைய சந்ததிகளை தமக்கு பிறகு விட்டு செல்வதற்குமான ஒரு வாய்ப்பை அந்த திருமணத்தின் மூலம் பெறுகின்றார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளுணர்வுகளுக்கான வடிகாலாக மட்டுமல்லாமல் தன்னுடைய இனத்தை, சந்ததியை பெருகச் செய்வதற்கான ஒரு நல் வாய்ப்பாகத்தான் இந்த இல்லற வாழ்க்கை அமைகிறது. எனவே இந்த இல்லற வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் இளைஞர்கள் அப்படியே கவலைப்படுறாங்க, அதாவது பயப்படுறாங்க. நம்ம எப்படி திருமண வாழ்க்கையை தொடங்குறது, திடீர்னு திருமணம் முடிச்சு வச்சுட்டா நம்ம எப்படி அந்த குடும்பத்தை நடத்துறது அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் பயப்படுறாங்க. பயப்படக்கூடிய இளைஞர்களும் இருக்கிறார். பயப்பட வேண்டிய தேவையில்லை. நம்முடைய, அதாவது திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், நீங்கள் ஏழைகளாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளால் உங்களை செல்வந்தர்களாக, அதாவது உங்களை தேவையற்றவர்களாக உங்களுக்கு செல்வ நிலையை அல்லாஹ் தஆலா உண்டாக்குவான் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான்.
எனவே சில பேர், அதாவது இளைஞர்கள் சில பேர் நினைக்கிறது நம்ம வந்து நல்ல வேலையில் இருந்து நல்ல விதமாக செட்டில் ஆகி அதுக்கப்புறம் திருமணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நினைக்கக்கூடிய இளைஞர்களை நம்ம பார்க்குறோம். அதனால தான் இளைஞர்களுடைய திருமண வயது இன்னைக்கு வந்து 25, 28, 30 வரையும் போகுது. 30 வரையும் போயிடுது. அப்போ அவங்களுக்கு அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம செட்டில் ஆன பிறகு திருமணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே போல் பெண் வீட்லேயும் அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. அன்றைய காலத்தில் உள்ள திருமணம் மாதிரி கிடையாது. இன்றைக்கு வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு, என்ன சம்பாதிக்கிறாரு, வீடு இருக்கா, கார் இருக்கா, இப்படியாக கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ தேவைகள் இன்னைக்கு வந்து அதிகமாயிடுச்சு, எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு. அதனாலேயே இளைஞர்களுடைய திருமண வயது வந்து தள்ளி தள்ளி போகுது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அதாவது மாப்பிள்ளை நல்ல ஒழுக்கமானவராக இருக்கிறாரா, ஐங்கால தொழுகையை பேணி தொழக்கூடியவராக இருக்கிறாரா, இஸ்லாமிய மரபுகளை பேணி நடக்கக்கூடியவராக இருக்கிறாரா என்ற ரீதியில் ஒருவர் பார்க்க தொடங்கினால், அது மட்டுமே எனக்கு போதும் என்று நினைக்க தொடங்கினால், நிச்சயமாக செல்லும் என்பது ஒரு சாதாரண விஷயம். அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுகிறானோ அதை கொடுத்து கொண்டு இருப்பார். அப்ப அந்த பரக்கத்தான வாழ்க்கை அவர்கள் தொடங்குகின்ற போது அதனுடைய பரக்கத்தால் அந்த தம்பதியருக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை தாராளமாக கொடுப்பான். அதனால செல்வம் உள்ளவங்க தான் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிடும். இளைஞர்களுக்கு திருமணம் ரொம்ப நாள் தள்ளி போயிடும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, அவர்கள் இந்த நேரத்தில் ஒரு நிகழ்வை சுட்டி காட்ட விரும்புகிறேன். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் அந்த சபையில் இருக்கின்ற போது ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க, நான் வந்து உங்களை திருமணம் முடிச்சுக்கிறேன், நான் என்னை அன்பளிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அன்பளிப்புன்னு சொன்னா எனக்கு எந்தவித மகரும் வேண்டாம், அன்பளிப்பாக என்னை உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் அப்படின்றாங்க. ரசூல்லா வந்து அமைதியா இருக்கிறாங்க. அப்ப அந்த சபையில இருந்த ஒருவர் இது மாதிரி, அப்ப ரசூல்லாவுக்கு இந்த பெண் தேவையில்லை போல, சரி நம்மளாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார், யார் ரசூலல்லா இந்த பெண்ணை எனக்கு திருமணம் முடிச்சு வைங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்போது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, அப்படின்னா மகராக அந்த பெண்ணுக்கு மகர் கொடுக்க நீ என்ன வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. யார சொல்ல எதுவும் இல்லை அப்படின்னு. போய் வீட்டில் போய் தேடி பார்த்து ஏதாவது கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த சகாபி அவர்களை அனுப்பி வைக்கின்றார். அவர் போய் தேடிட்டு வர்றார், எதுவும் இல்லை. ஒரு இரும்பு மோதிரமாவது கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லும்போது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி வருகின்றார். கடைசியாக நான் உடுத்திருக்கிற இந்த ஆடை தான் இருக்குது, இதுல பாதி வேணா கொடுக்குறேன்றார். இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு சற்று நேரம் யோசித்த அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கு குர்ஆன்ல என்னென்ன தெரியும், என்னென்ன சூறாக்கள் தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன சூறாக்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கின்றார். சொன்ன பிறகு இந்த சூறாக்களை அந்த பெண்ணுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டும், இதுதான் நீ அவருக்கு கொடுக்கக்கூடிய மகர் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து வைத்தார்கள். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இங்க ஏழ்மை ஒரு தடை இல்லை, திருமணம் முடிப்பதற்கு ஏழ்மை ஒரு தடை இல்லை. மாறாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. அதே நேரத்தில் அவருக்கு தீன் பற்றிய விவரம் தெரிகிறது, தீன் பற்றிய அறிவு இருக்கிறது, அது போதுமானது என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து வைத்தார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று நாம் பெண் வீட்டார்கள் அதிகமாக நம்ம மற்றவர்களை நான் சொல்கின்றேன், பொதுவாக இன்றைய சூழ்நிலை அப்படி இருக்கிறது. அப்படி எதிர்பார்க்கக்கூடிய நிலையில நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். இளைஞர் அவர் நல்லவராக, நல்ல கேரக்டர் உடையவராக இருக்கிறாரா, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்கிறாரா, ஐங்கால தொழுகையை பேணி தொழுகின்றாரா, இதை நீங்கள் கண்காணித்து இதை கவனித்து உங்களுடைய பெண்ணை திருமணம் முடித்து வைத்தால் நிச்சயமாக உங்களுடைய பெண் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வாள். அத்தகைய சிறந்த வாழ்க்கையை இந்த தம்பதிகளுக்கும் ஏற்கனவே திருமணம் ஆன தம்பதிகளுக்கும் அத்தகைய ஒரு நல் வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா அமைத்து தருவானாக. வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லக பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.